ஹாய் கைஸ்! இன்னைக்கு எனக்கு ஒரு பட்டர்ஸ்காட்ச் 1 கேஜி ஆர்டர் இருந்துச்சு. ஸோ, அது எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் 4 எக் உடைச்சு எடுத்துக்கிட்டேன். அண்ட் 1 கப் வந்து சுகர நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ, ஆட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பீட்டர்ல நான் வந்து மீடியம் ஸ்பீட் வச்சு அது நல்லா டிசால்வ் ஆகுற வரைக்கும் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் அந்த ரா ஸ்மெல் போகிறதுக்கு வந்து நான் 3 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிட்டேன். தென் ஃப்ளஃபியா வந்துட்டதுக்கப்புறம் அதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஃப்ளார் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதாவது மைதா 1 கப் ஆட் பண்ணிக்கிட்டு 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மில்க் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் வந்து பீட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் நான் 7 இன்ச் டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இதில் இந்த டின்னில் வந்து பர்ஃபெக்டாக வரும். இது வந்து ஒரு 750-800 கிராம்ஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு பேட்டர் வந்து கரெக்டாக வரும். கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு, செம்ம சாஃப்டாக வந்துடுச்சு. நீங்களே பாருங்கள், எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அண்ட் தென் விப்பிங் க்ரீமும் ஸ்டிஃபாக பீட் பண்ணிவிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேக் பேஸு, விப்பிங் க்ரீம், க்ரஷ்ஷு, நட்ஸுன்னு போட்டு நான் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி நான் 3 லேயருக்கும் பண்ணிக்கிட்டேன். ஸோ க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நான் அந்த வீடியோலாம் நான் எடுக்க வந்துட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அண்ட் தென் டிசைன் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் கேக் வந்து டர்ன் அவுட் ஆயிருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துருந்துச்சு, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ரிவ்யூவும் எனக்கு நல்லாவே கொடுத்துருந்தேன். தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ.